கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம், இவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ அவரை பார்த்திருக்கிறாய், உன்னோடு கூட பேசுகிறவர் அவர்தான். வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம், எப்படியாவது நான் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க மாட்டேனா, இயேசுவின் கூட பேச மாட்டாரா? நம்முடைய ஜெபம், நம்முடைய வாஞ்சை அதுதான். ஆனால் பாருங்கள், இந்த கண் தெரியாத ஒரு மனிதன் சிலோவாம் குளத்திலே தன்னுடைய கண்களில் இருந்து சேற்றை உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசப்படுகிறது. இப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறான். திறக்கப்பட்ட அந்த மனிதன் இப்பொழுது வந்து இயேசுவை சந்திக்கிறான். இயேசு அவனிடத்தில் அநேக காரியங்களை பேசுகிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனுஷன் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று எனக்கு தெரியாது, அது ஆச்சரியமான காரியம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் அநேக முறைகளில் தேவன் அற்புத விதமாக நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிறார். நாம் எதிர்பாராத விதத்தில் காரியங்கள் நடக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தில் கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும், நான் உங்களை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. இப்படியெல்லாம் நம்ம நிறையா கேட்குறோம். நாட்கள் செல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, ஒரு விசை கூட நம்முடைய வாழ்வின் பின்னான நாட்களை திரும்பி பார்க்கலாம். எத்தனை முறை நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், எத்தனை முறை அவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் அவருடைய கிருபை. இந்த நாளிலும் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நாம் சொல்ல முடியும், நான் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறேன், இன்றும் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை. அவர் என்னை குறித்து சிந்தியாமல் இருந்திருப்பாரானால், எனக்கு அவர் நன்மை செய்யாமல் இருந்திருப்பாரானால் என்றோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் இல்லையா? அந்த நன்மை செய்த ஆண்டவருக்கு இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உன்னுடனே பேசுகிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இன்று நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் இந்த நாட்களில் எப்படியாக பிரயோஜனப்படுத்துகிறோம்? மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? அல்லது என்னோடு கூட இது முடிந்து விட்டது, நான் பெற்ற நன்மைகள் போதும் என்று இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரப்பா, இந்த உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிற என் ஆண்டவராகி இயேசு எங்களுக்கு ஆண்டவரை பிரத்யட்சணமாகி ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்தி கொடும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் காண வேண்டும், உம்மோடு கூட பேச வேண்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சியை கொடும் ஆண்டவரே. அன்று அந்த கண் தெரியாதவனுடைய கண்களை திறந்த என் ஆண்டவராகி இயேசு இன்று கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.